அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து என்னன்றதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில பிஆர்டிஇ மற்றும் பிடிபிஆர்டிஇ பட்டதாரி ஆசிரியர் நியமனம் குறித்து சில தகவல்களை நாம பார்க்க போறோம். எப்பொழுது பணி நியமனம் கிடைக்கும், என்ன ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு என்பது குறித்து சில அப்டேட் தான் நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல இந்த பணி நியமனத்துக்கு காலதாமதமாக இருக்கக்கூடிய தடைகள் இருக்கக்கூடிய சில நீதிமன்ற வழக்குகள். இந்த வழக்குகளை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிக்க வேண்டிய வழக்கு தான், ஆனா ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. முடிச்சு வைக்க வேண்டிய அரசு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பா இந்த அமைச்சு பணியிடங்கள் அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னும் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இயரிங்ல தான், அது போக இன்னும் 2 வழக்குகளும் கூடுதலாக இருக்கு. ஸோ இருந்த போதிலும் இந்த அமைச்சு பணியிடங்களுக்கான பணி நியமனங்களை அரசு வந்து வழங்கியிருக்கு. 151 அமைச்சு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்சமயம் அரசு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பணி நியமன ஆணைகள் வந்து கொடுத்திருக்காங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ தற்போதைய நிலையில் அந்த அமைச்சு பணியிடங்களுக்கான அமைப்படும் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மேலும் அடுத்த இயரிங்கும் போட்டிருக்காங்க. இப்படி கேஸ் வந்து இன்னொரு பக்கம் இருக்க வழக்கு ஒரு பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாம இன்னும் கூடுதலாக 2 வழக்குகளும் இருக்குது என்பது இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ எப்பதான் இந்த மாதிரி இந்த பிடிபிஆர்டி உடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்து முடிக்கும், எப்ப முடியும், என்ன இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கலாம். இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த லிஸ்ட்ல இன்னும் கூடுதலாக சில நபர்களும் வர வேண்டும் இதுக்கான அப்படின்றதுக்காக தான் இந்த இஷ்யூவே இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கேங்க. ஸோ தற்பொழுது அரசு தரப்புல இருக்கக்கூடிய பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இதை கொண்டு போவாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளவு டிலே ஆகும் அப்படின்றது நிறைய பேர் வந்து குழப்பத்தோட தான் இருக்காங்க. ஸோ இறுதி கட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் நம்பருக்குள்ள வந்துடும். நவம்பர் டிசம்பருக்குள்ளார இது எல்லாமே நடந்து முடிஞ்சிரும் அப்படின்றத இவங்க கிளாரிட்டியோட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிடிபிஆர்டி உடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால நவம்பர் டிசம்பருக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் ஸோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடியே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பிரச்சனைகள் எல்லாமே முடியக்கூடிய இறுதி கட்டத்தில் அப்பாயின்மெண்ட்டும் கூடிய விரைவில் வரும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட நம்ம சொல்ல முடியுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுடைய நிர்ணயத்திற்கு ஒரு சில வழிகாட்டு விதிமுறைகளை கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதுகலை பணியிடங்களை நிர்ணயம் செய்வது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை பல்வேறு வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்கு. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் மாணவர் சேர்க்கை அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழ்கல்வி ஆண்டு 2025 மற்றும் 26 ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ், ஆங்கிலம் பாடம் வேலை ஆசிரியர்களுக்கு வாரத்திற்கு 24 பாட வேலைகளும், இதர பாட ஆசிரியர்களுக்கு வாரத்திற்கு 28 பாட வேலைகளும் குறைந்தபட்சம் வருமாறு பணி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. +1 +2 இந்த மாதிரி வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் 40 மாணவர்கள், அந்த 1:40 அப்படின்றத அவங்க தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ 1:40 என்ற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த +1 +2 மாணவர்களுக்கு ஆசிரியர்களை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ள மாநகராட்சி நகராட்சியாக இருப்பின் 30 மாணவர்களுக்கு ஊராக போதே என்றால் 15 மாணவர்கள் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. 24 பாடவர்களும் முதன்மை பாடத்தில் 28 பாடவர்களும் கூடுதலாக இருப்பின் ஒரு ஆசிரியரை கூடுதலாக நியமனம் செய்து கொள்ளலாம். இது தவிர ஒரு பாடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிந்து அதில் ஒரு பணியிடம் உபரியாக இருப்பின் அதில் பணியாற்றுவர்கள் இளையோரை உபரியாக காண்பிக்க வேண்டும். அதே நேரம் ஒரு முறை பணி நிறுவனம் செய்த ஆசிரியர்களை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மீண்டும் மாற்றம் செய்யக்கூடாது. எனினும் சென்ற பள்ளிகளில் பணி நிறுவனத்திற்கு உள்ளான ஆசிரியர்கள் இந்த ஆண்டும் விருப்பம் தெரிவித்த அவரை தற்பொழுது பணியாளர் நிர்ணயத்தின் உபரியாக காண்பிக்கலாம். இந்த வழிமுறைகளை பின்பற்றி முதுகலை ஆசிரியர்களை பணி நியமனம் செய்து விவரங்களை இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியில் 2013 டெட் பேட்சுக்கு உண்டான பாஸ்க்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில்
போட இருக்காங்க. இதற்குண்டான அரசாணைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம். ஸோ இந்த கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை விரைவில் நிறைவேற்ற இருக்காங்க. பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2025க்குண்டான வேகன்சிஸை ஒரு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே தற்சமயம் பேசப்பட்டு வருகிறீங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.